நான் இருக்கேன்ல. புதையுண்டு கிடப்பவன் மனிதன் அல்ல, மிருகம். கெட்டவங்க இறந்து போனா பேயா அலைவாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவன் இந்த ஊர்ல வாழும்போதே பேயா தான் தெரிஞ்சான். அவன் கண்ணு புலி கண்ணு. இருள் சூழதான் வருவான். தினசரி ஒரு வீட்டுல அவனுக்கு படையல் கொடுத்தாகணும். எங்க போவான் எங்க வருவான்னு யாருக்குமே தெரியாது. அவன் ஊர் தெருவில் நடந்து வந்தா ஊரே நடுங்கும். கருப்பசாமிய ஒருத்தன் கொல்லலான்னு நினைச்சான். அதுக்கு சரியான சமயம் அவன் சாப்பிடுற நேரம் தான். அப்பதான் அவன் மெய் மறந்து இருப்பான். நினைச்சது நடக்கல. கருப்பசாமியோட கோவம் தான் அதிகமாச்சு. இருந்து தப்பிக்க எல்லாரும் முருகன் கோயிலுக்குள்ள ஓடிடுவாங்க. அவன் முருகனுக்கு மட்டும்தான் பயப்படுவான். கோயில் பக்கம் கூட போக மாட்டான். யாராலையும் அவனை ஒன்றும் செய்ய முடியலையா? அப்படிதான் ஊர் தலைவர் கருப்பசாமி தூங்கிட்டு இருக்கும் போது கொல்லலான்னு அவர் ஆளுங்க கிட்ட சொன்னாரு. இந்த ஊருக்கு ஆபத்து. அவன் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு வெட்டி போட்டுருங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டீங்களா? தலைவர் சொல்லிட்டாருல, கிளம்புங்க. ஊர் தலைவர் அவரோட நாயா அவங்களுக்கு துணையா அனுப்புனாரு. எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த நாய் அவன் காலை கவ்விருச்சு. அப்புறம் அவனோட கையாலேயே அந்த நாயோடைய தலைய நசுக்கி கொன்னு அதை சுட்டு சாப்பிட்டுட்டான். இதான் செத்து போனா. கடிச்ச நாய் வெறி நாயாச்சே. நாய் மாதிரியே கத்திக்கிட்டு ஊருக்குள்ள வந்தான். நாய் கடிச்ச வெறி கொஞ்சம் இறங்கின உடனே தன்னை காப்பாத்த சொல்லி அவன் கதறினான். I
கெட்டிக்கோங்களா, வாங்கடா வாங்கடா, ஆஸ்பத்திரி கொண்டு போய் பாத்துக்கடா. இல்ல ஊர் மக்களும் இதான் சரியான நேரம்னு அவன் கைய கட்டினாங்க. காப்பாத்த தானடா சொன்னவங்கள. கருப்பசாமி கடைசியா மண்ணுல சாஞ்சிட்டான். மண்ணை போடுங்கடா, வேகமாடா. எழுந்துக்க போறான்டா அவன். ஊர் மக்கள் அவனை தூக்கிட்டு போய் உயிரோட புதைச்சாங்க. போடுறா, நல்லா அமைக்கி விடு. கருப்பசாமி சாவ இந்த ஊரே கொண்டாடுச்சு. ஆனா அவங்களோட கொண்டாட்டம்லாம் கொஞ்ச நாள் தான். கருப்பசாமி திரும்பவும் வந்துட்டான். ஒவ்வொருத்தரா பழி வாங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ அந்த கருப்பசாமியை பார்த்துருக்கியா? ம், பார்த்துருக்கேன். அது என் அப்பா தான். அஷ்மி, சுட்டி, வரம்மா. நானே பயந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அங்க என்ன வேலை? என்னையா இந்த ஊருக்குள்ள போலீஸ் ஜீப் வந்து ரொம்ப நாளாக இருக்கும் போல? எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இந்த ஊர் மக்கள் நம்மளை பார்க்குற பார்வையை பார்த்தாலே தெரியுதுல்ல. சமீப காலமாக இந்த ஊரில் பல பேர் இறந்துருக்காங்க. இதெல்லாம் கொலையாக இருக்குமோன்னு உங்களுக்கெல்லாம் சந்தேகமே வரலையா? சார் இந்த ஊரில் எவன் செத்தாலும் பேயடிச்சு செத்தான்னு அவங்க சொந்தக்காரங்களே சொல்கிறப்ப நாம் என்ன சார் செய்ய முடியும்? விடுங்க சார், இந்த இடம் பிடிக்கலன்னா என்ன, நம்மக்கிட்ட 1000 வீடு இருக்கு. இதை பாருங்க சார். இப்போ தாயே உருப்படியாக ஒரு வீட்டை காட்டியிருக்கேன். ஏதோ சொல்லி சமாளிக்கணுமே. பாருங்க சார் இந்த இயற்கையோட அழகை. இந்த அழகை பார்த்து தான் ஓனர் இந்த வீட்டையும் எங்க கட்டினாரு. போய் சொல்றாரு. போன மலைக்கு உருண்டு வந்த பாறை இது. ஏய், நீ இன்னும் போலியா? அல்ல, ஓடு 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 ஓடா. எங்க போனாலும் திரும்ப வர ஓடு. நாம வீடு பார்த்தது போதும். இப்ப இருக்கிற வீட்டிலே இருந்துக்கலாம். இப்படி ஒரு கதையை நானே உங்களுக்கு சொன்னது கிடையாது. இது கதை இல்லைப்பா, உண்மைதான். அவனை காப்பாற்றாத ஒவ்வொருத்தங்களையும் இப்போ அவன் பழி வாங்கிட்டு இருக்கானா.
அப்பாலாம் அதை நம்பவே மாட்டாங்க. அப்பா தான் போலீஸ் ஆச்சு. டேய் உங்கள் அம்மா ஆல்ரெடி பயந்துருக்காங்க, அவங்கள இன்னும் பயமுறுத்தாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு உங்கள் தாத்தா வராரு. ஐ தாத்தா வராங்க, ஜாலி. அப்போ சீக்கிரமா தூங்கணும். வாங்க தூங்கலாம். நான் வேற ரூம் போய் தான் ஆகணுமா?